ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் வந்து வீட்டில் இருந்தே ஏர்ன் பண்ணக்கூடியதான ஒரு 2 வழிமுறைகள் பற்றி தான் நான் இன்றைக்கி வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட வந்து ஆன்லைன் ஜாப் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ ஆன்லைன் ஜாபை பற்றி எனக்கு வந்து அந்த அளவுக்கு டீட்டெயிலாக வந்து எதுவுமே தெரியாது. எனக்கு தெரிஞ்ச அளவில் வந்து ஆன்லைன் ஜாப் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து ஏமாத்துறாங்க, சீட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு நிறைய நியூஸஸ் மட்டும் நான் வந்து அடிக்கடி வந்து நியூஸில் வந்து பார்ப்பேன். ஸோ அதனால் நீங்கள் யாருமே வந்து ஆன்லைன் ஜாப் அப்படின்னு சொல்லி உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து டீட்டெயிலாக அவங்களுடைய கம்பெனி பற்றி, அவங்களுடைய நிறுவனத்தை பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சிக்காமல் நீங்கள் வந்து எந்த ஒரு அமௌண்ட்டுமே வந்து பே பண்ணி ஏமாந்துடாதீங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஜாப் கொடுக்குறவங்க வந்து ஃபஸ்ட்டு உங்ககிட்ட இருந்து எந்த அமௌண்ட்டுமே வந்து வாங்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒர்க் தான் கொடுப்பாங்க. ஸோ அவங்க தான் உங்களுக்கு வந்து சேலரி கொடுக்கணுமே தவிர உங்ககிட்ட இருந்து எந்த அமௌண்ட்டுமே வந்து வாங்க மாட்டாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி ஆன்லைன் ஜாப் அப்படின்னு சொல்லி எதுலேயுமே வந்து ஏமாந்துடாதீங்க. கொஞ்சம் அவேர்னஸாகவே இருங்க. ஆன்லைன் ஜாபாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஜாபாக இருந்தாலுமே நம்ம வந்து இன்னொருத்தங்களுக்கு கீழே நம்ம வந்து வேலை பார்க்க தான் செய்யணும். ஸோ அவங்கக்கிட்ட இருந்தால் நம்ம வந்து சேலரி வாங்கணும். இதுக்கு பதிலாக நம்ம சுயமாக ஒரு தொழில் வந்து செய்யலாம். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு நான் செஞ்ச பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டெய்லரிங். டெய்லரிங் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பெண்களுக்கு வந்து ஒரு ஊன்றுகோலாகவே வந்து இருந்திருக்கு. ஹஸ்பண்ட் இல்லாதவங்க, ஸோ அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா கணவனால் கைவிடப்பட்டவங்க, ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து இந்த ஒரு டெய்லரிங் தொழிலை மட்டுமே வச்சு அவங்களுடைய குடும்பத்தை வந்து ரன் பண்ணி வந்திருக்காங்க. இந்த டெய்லரிங் ஒன்றை வச்சே நிறைய ஃபேமிலிஸ், அதாவது ஹஸ்பண்ட் இல்லாதவங்களோ இருந்தாலும் சரி, நிறைய பெண்களுக்கு வந்து வீட்டிலேருந்து ஒரு வருமானம் தரக்கூடிய ஒரு தொழில் அப்படின்னா ஃபஸ்ட்டு வரக்கூடியது பார்த்திங்கன்னா டெய்லரிங். ஸோ நானும் வந்து என்னுடைய ஆரம்ப நாட்களில் பார்த்திங்க அப்படின்னா டெய்லரிங் அதுதான் வந்து பண்ணினேன். ஸோ அந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து கட்டிங் வந்து அந்த அளவுக்கு தெரியாது. அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு உடனே வந்து கஸ்டமர்ஸ் எதுவுமே கிடைக்க மாட்டாங்க. ஸோ நமக்கு வந்து நம்ம ஒர்க்கை பார்த்து தான் நமக்கு வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க. ஸோ அந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா நான் வேறு ஒருத்தங்க வந்து ஷாப் வச்சுருந்தாங்க. அவங்க வந்து கட் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம வந்து ஸ்டிச்சிங் மட்டும் பண்ணி அவங்களுக்கு வந்து அந்த ப்ளவுஸை வந்து கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா ஒரு ப்ளவுஸ்க்கு வந்து அவங்க கட் பண்ணி கொடுக்குறதுனால ஒரு ப்ளவுஸ்க்கு வந்து 12 rupees கொடுப்பாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா நான் சொல்கிறது வந்து 2013 நடந்த விஷயம். ஸோ அந்த டைமில் வந்து ஒரு ப்ளவுஸ்க்கு வந்து 50 rupees தான். அதாவது எங்கள் ஏரியாவில் வந்து ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து 50 ரூபா. ஸோ அவங்க வந்து கட் பண்ணி கொடுக்குறதுனால எனக்கு வந்து ஒரு ப்ளவுஸ்க்கு வந்து 12 rupees வந்து கொடுப்பாங்க. ஸோ என்னால் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து அந்த டைமில் ஒரு பிகினராக இருந்ததுனால என்னால் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு 2 ப்ளவுஸ், ஸோ மினிமமாக பார்த்திங்கன்னா ஒரு 3 ப்ளவுஸ் அந்த மாதிரி தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணுவேன். அப்படி தான் நான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து பண்ணும்போது என்னென்னா நமக்கு வந்து ஒரு சின்ன இன்கமாவது நமக்கு வந்து கிடைக்கும். அதே போல் நம்ம வந்து இந்த தையலில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன நுணுக்கங்கள் எல்லாமே வந்து நம்ம வந்து கற்றுக்கிடலாம். அதுக்கப்புறம் வந்து நிறைய நெக் டிசைன்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நான் அவங்கக்கிட்ட இருந்தே வந்து கற்றுக்கிட்டேன். ஸோ நான் வீட்டில் இருந்து தான் பண்ணினேன். எங்கள் வீட்டு பக்கத்துலேயே அந்த ஷாப் அப்படிங்கிறதுனால நான் போய் கொண்டு கொடுத்து நான் வந்து வாங்கி அந்த மாதிரி வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது சம்பாதிச்ச அந்த அமௌண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சேன். ஸோ சேர்த்து வச்சு அந்த அமௌண்ட்டில் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா அடுத்து வந்து டெய்லரிங்கில் ஒரு நல்ல கோர்ஸ் வந்து கற்றுக்கிடணும் அப்படிங்கிறதுக்காக ஃபேஷன் டிசைனிங் டிப்ளமோ வந்து பண்ணியிருந்தேன். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டெய்லரிங் டீச்சர்ஸ் அந்த மாதிரியான ஒரு படிப்பு வந்து இருந்துச்சு. அது வந்து டிடிசி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ 3 வருஷம் அந்த கோர்ஸ் வந்து நம்ம வந்து படிக்கணும். ஸோ அதுவும் வந்து படித்தேன். ஸோ இது எல்லாமே படிக்கிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா என் ஹஸ்பண்ட்லேருந்து நான் எந்த ஒரு அமௌண்ட்டுமே நான் வாங்கினது கிடையாது. ஸோ நான் வந்து அவங்கக்கிட்ட அந்த ஷாப்பில் வந்து ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய கஸ்டமர்ஸ் எனக்கும் வந்து கிடைச்சாங்க. ஸோ அவங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்து, ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட் வந்து சேவ் பண்ணி தான் நான் என்னுடைய ஃபீஸஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்துக்குவேன். ஸோ அன்றைக்கி வந்து நான் 12 rupees தான் வந்து சம்பாதிப்பேன். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா பல ஆயிரங்கள் வந்து சம்பாதிக்கிற அளவுக்கு இன்றைக்கி நான் வந்திருக்கிறேன். ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஆணிவேர் அப்படின்னா அது வந்து டெய்லரிங் தான். ஸோ ஒரு டெய்லரிங் கோர்ஸ் வந்து நம்மக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணிக்கலாம், நம்ம பிள்ளைங்களுக்கு பண்ணலாம், நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே பண்ணிக்கலாம். நம்ம வந்து அது ஒரு பிஸ்னஸாக வந்து எடுத்து பண்ணலாம். ஸோ நம்ம நல்லா படித்தோம் அப்படின்னா அதை வந்து ஒரு கிளாஸஸாக வந்து நம்ம வந்து ரன் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து டெய்லரிங் வந்து எவ்வளோ தான் ரெடிமேட் ஷாப்ஸ் வந்து இருந்தாலும்
இந்த டெய்லரிங் பிஸ்னஸ் அப்படிங்கிறது எப்போவுமே வந்து ஒரு ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடியது தான். ஸோ இப்போ வந்து நிறைய வழிகள் இருக்குது. அந்த பேக் ஸ்டிச் பண்ணி கொடுக்கறது, அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஆல்ட்ரேஷன் ஒர்க் பண்ணி கொடுக்கறது, அந்த மாதிரி நம்ம டெய்லரிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம வந்து ஒரு 15 வகையான பிஸ்னஸ் வந்து இதில் நம்ம வந்து பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக வந்து டெய்லரிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து டெய்லரிங் பண்ணலாம். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு டெய்லரிங் வந்து நீங்கள் வந்து நல்ல முறையாக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து வீட்டில் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம். ஸோ நீங்கள் ஸ்டிச் பண்ணுறத வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு வீடியோவாக எடுத்து நீங்கள் வந்து யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ணலாம். மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு வந்து உங்களுக்கு நல்ல டேலண்ட் இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு 2 மிஷின் மட்டுமே வச்சு நீங்கள் வந்து வீட்டில் வந்து கிளாஸஸ் வந்து எடுக்கலாம். ஸோ ஒரே பிஸ்னஸை வச்சு நான் வந்து சொன்னது பார்த்திங்கன்னா, ஒரு 2 டைப்பாக வந்து உங்களுக்கு ஒரே பிஸ்னஸை 2 டைப்பில் எப்படி வந்து இன்கம் எடுக்கலாம் அப்படிங்கிறது தான். ஸோ டெய்லரிங்கை பொறுத்த வரைக்கும் நிறைய வழிகளில் வந்து இன்கம் வந்து எடுக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து டெய்லரிங் பிஸ்னஸ் பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக வீடியோஸ் வேணும் அப்படின்னா, நீங்கள் வந்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஆரி ஒர்க். ஸோ ஆரி ஒர்க்குமே பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து பண்ண ஒரு பிஸ்னஸ் தான். இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஆரி ஒர்க் வந்து ஃபஸ்ட்டு முறையாக நல்லா வந்து கற்றுக்கிடலாம். ஸோ உங்களுக்கு வந்து வெளியில் போய் கற்றுக்க முடியலை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் வந்து யூடியூப்பில் பார்த்து கூட நீங்கள் வந்து ஆரி ஒர்க் வந்து கற்றுக்கிடலாம். ஸோ ஆரி ஒர்க் கற்றுக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு கிளாஸஸ் வந்து எடுக்கலாம், ஒரு ப்ளவுஸ் வந்து பண்ணி கொடுக்கலாம். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்ன இந்த பேட்சஸ்லாம் வந்து ரெடி பண்ணி அதை வந்து ஷாப்ஸுக்கு வந்து சேல் பண்ணலாம். ஒரு 4 பேரை வச்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆரி ஒர்க் கூட நீங்கள் வந்து பண்ணி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ், அதாவது இந்த ஃபேப்ரிக்ஸ் வந்து வாங்கி நீங்கள் அதில் வந்து ஒர்க் பண்ணி துணி கடைகளில் வந்து நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஆரி ஒர்க் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னாலுமே வந்து உங்களுக்கு வந்து இதுவுமே வந்து ஒரு நல்ல ஒரு தொழில் வாய்ப்பு. நீங்கள் வந்து நல்லா கற்றுக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை செய்யும்போது உங்களை தேடி வந்து கஸ்டமர்ஸ் வந்து வர ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு பிஸ்னஸில் எப்படி வந்து பல இன்கம் வந்து எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து கொஞ்சம் யோசித்தோம் அப்படின்னா நிறைய வழிகளில் வந்து நம்ம வந்து சம்பாதிக்கலாம். ஸோ ஒரே வேலை நமக்கு 3 வழிகளில் வந்து இன்கம் வந்து கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே போல் உங்களுக்கு டீட்டெயில் வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் உங்களுக்கு வந்து அது எப்படி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளுடைய சேனலில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய மணி சேவிங்ஸ் வீடியோ, கோல் சேவிங்ஸ் வீடியோ, பெண்களுக்கான பிஸ்னஸ் ஐடியாஸ் பார்த்தினா நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.